பாஜகவுடைய அந்த தேர்தல் அவங்களுடைய அந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிலேயே ஹிந்து கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது மைய புள்ளியாக இருக்கும். பல மாநிலங்களை நாம் இதை பார்த்துருக்கிறோம். இப்போ தமிழகத்துல பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவே ஹிந்துக்களுக்கு ஆதரவாக, குறிப்பாக இந்து திருக்கோயில்களுக்கு ஆதரவாக ஒரு ஒரு இஷ்யூவை வந்து கிளப்பியிருக்காங்க அப்படிங்கிறது மூலமா, அந்த இஷ்யூ பத்தி நான் அப்புறம் வரேன். அதோட பேசிக் ஐடியா அப்படிங்கிறது அந்த ஹிந்து கன்சாலிடேஷன் இந்த எலெக்ஷன் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிற உணர்ந்ததால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி பேசினாரா? அப்படி சொல்லவே முடியாது. முதல் விஷயம், இந்துக்களுக்கு ஆதரவாக எடப்பாடியார் பேசினார், அதிமுக பேசினார். இந்துக்களுக்கு எதிராக எப்போது அதிமுக பேசியிருக்கா? அப்படி ஒரு உதாரணம் எனக்கு காட்டியிருக்கேன் பாப்பா. பெரியார் அவங்க தலைவர் பெரியாரத்தானுங்க சொன்னாங்க, மற்றபடி இந்துக்களுக்கு எதிராக என்னைக்கா பேசியிருக்காங்களா? இல்லை. அப்புறம் என்ன? இப்போ இவர் ராமபிரான் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தார் அப்படின்னு கலைஞர் கேட்டது மாதிரியும், இல்லாட்டி இந்துக்களுடைய திருமண சடங்கை வந்து ஸ்டாலின் இகழ்ந்து பேசியது போலவோ, இல்லாட்டி ஏழுமலையானுக்கு ரொம்ப சக்தி இருக்குது அப்படின்னா அவருடைய உண்டியலுக்கு பக்கத்தில் எதுக்கு காவலர்கள் இருக்கிறார்கள் கனிமொழி கேட்டது போலவோ, டெங்குவை போல மலேரியாவை போல சனாதனத்தை ஒழிப்பும் சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொன்னது போலவோ, இந்துக்களையோ இந்து கடவுளர்களையோ இகழ்ந்தும் பழித்தும் இழிவுபடுத்தியும் அதிமுக தலைவர்கள் யாராவது பேசியது உண்டா?